தலை என்ன கொடூரமா இருக்கு. ஒரு பிரச்சனை இல்ல. யாரு இவரு? யாரா? 6 அடி உசரத்துல அம்சமா வந்து நிக்கிறா. யாருன்னு கேக்குற? நான் செட்டப் பண்ண அடியாள்றா. ஸ்டூடெண்டா வந்திருக்கான். இனிமேல் இந்த ஹாஸ்டல்ல எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு எவனுக்குமே தெரியாது. ஜாக்கிரதையா இருக்க. நம்ம தமிழ் வெர்ஷன்ல தீனாவோட ஃபேமிலி பெரிய ஒரு ரவுடிங்க. ஆனா அந்த பெங்காலி தீனா ஃபேமிலி பாத்தீங்கன்னா வயசான அண்ணன், மிடில் ஏஜ் ஆன்டி, வயசுக்கு வந்த ஒரு தங்கச்சி, அக்கவே ரொம்ப பரிதாபமான ஃபேமிலியா இருக்குங்க. 7+ ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அப்பா ஹாய் கழுவி விடுப்பா. இவன் ஒருத்தன் நேரம் கெட்ட நேரத்துல பிறந்துட்டு ஏன் உயிரை வாங்க. இவன் ஒரு லூசு பாய் சார். காஸ்டியூம் ஆயுதம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னியா இருக்கும். பவர் ரேஞ்சர் கத்தி, பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? அப்படிங்கறதுனால ஒரு இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் சாங் ஒன்னு வச்சிருக்காங்க. பியூட்டி குயின். ஏண்டா படம் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் தான் அங்கிட்டு இங்கிட்டும் கேட் வாக் பண்ணிட்டு உட்காந்துருக்கானடா. நீங்க வேற ஏன்டா தனியா ஹீரோயினுக்கு வேற கேட் வாக் பண்ண விடுறீங்க? ஆமா, இந்த சாங்க்கு நம்ம தலை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாதானே இருக்கியா? ஒயின் ஷாப்புக்கு தீ வச்சது யாருன்னு எங்களுக்கே தெரியும். தீ வைக்க சொன்னது நீங்க, வச்சது உங்க தம்பி தீனா. எங்களுக்கே தெரியும். ஒயின் ஷாப் ஓனர் சென்ட்ரல் மினிஸ்டரோட மச்சான். ஏண்டா இது சென்ட்ரல் மினிஸ்டரோட மச்சான் வச்சிருக்கிற ஒயின் ஷாப்பாடா? என்னடா கள்ளச்சாராயம் காய்ச்சற குடோன் மாதிரி இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் ஒண்ணும் பாக்கலீங்க. ஹலோ, உன் ஆளு கிளட்ட ஆன்டி இங்க ஓசில ஜூஸ் குடிக்க உட்காந்துருக்கா. ஓவர். நீ ஓசில ஜூஸ் வாங்கி குடிப்பியோ இல்ல ஓசில குவாட்டர் வாங்கி குடிப்பியோ, அந்த ஆன்டிங்க 2த்தையும் அங்கேயே உட்கார வை. கேட்டுக்க. பொம்பளைங்க சுடிதாருக்கு மேல துப்பட்டா ஏன் போட்டுக்கிறாங்க தெரியுமா? நம்ம மாதிரி ஆம்பளைங்க அவங்க வேர்வை தொடச்சுக்க. ஒட்டி வச்ச மாதிரி சடை. இந்த பெங்காலிக்காரங்களை பார்த்துதான் நம்ம அட்லி இந்த கேரக்டரை சுட்டு ராஜாராணி படத்துல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, 2 அண்ணன் தங்கச்சி மாதிரியே இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எதுக்குறா இத்தனை ஜோபு? சில்லறைய பொறுக்கி எல்லா பக்கெட்லயும் போட்டு போயடா. ஆளையும் சட்டையும் பாரு, பட்டாப்பட்டி டிராயரை கிழிச்சு சட்டையில ஒட்ட வச்சு. நீ என்னடா உன் இடுப்புக்கு பெல்ட் போட சொன்னா உன்னோட கவட்டை செயின் ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு போலயே. பின்ன அந்த இடத்துல மாட்டினா ஒண்ணு கிண்ணுக்கு பட்டு துருப்பிடிதான் செய்யும். உப்பு தண்ணியில நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. டேய், இன்னும் நீ அந்த பவர் ரேஞ்சர் கட்சியை விடலையாடா. கட்டி புடிடா சாங் கேட்டிருப்பீங்க. ஆனா கைய புடிடா சாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு ஆரம்பத்துல புடிச்ச கைய கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க. கைய புடிடா கண்ணாலா கண்டபடி கைய மாட்ட. அக்கா வந்திருக்கேன்டா, வால்யூமை கொஞ்சம் ஏத்துங்கடா. கையில அருவாதான் கொடுப்பாப்ல. ஆனா நம்ம பெங்காலி தேவாங்கோட அண்ணன் காட் ஆஃப் வார் கேம்ல வர கத்தியெல்லாம் கொடுக்கறாப்ல. ஆமா, இவன் பெரிய கிராட்டோஸ். காட் ஆஃப் வார் கத்திய வச்சு அப்படியே கிழிச்சிருவான். அவன் குட்டி குஞ்சு மாமாவை ரொம்ப கிண்டல் பண்றாங்கடா, வேணான்னு சொல்லுடா. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. நாய்கள்லாம் மார்கழி மாசம் நடு ரோட்ல நின்னு இனச்சேர்க்கை பண்ணும்ல, அது மாதிரி இதுங்க 2 நீர் நாய் போல தண்ணிக்கு நடுவுல படுத்துக்கிட்டு கசமுசா பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த நீர் நாய்கள் நடிச்ச படத்துக்கு வந்தீங்கன்னா, ஏண்டா பாடி ரொம்ப நேரமா என்னமோ சொல்ல வருது போறடா. கடைசி ஆசை என்னன்னு கேட்டு கொண்டு போய் அடக்கம். ஹாஸ்பிட்டல் பெட்ல நம்ம லேடி பாய படுக்க போட்டு வச்சிருக்காங்க. இந்த தந்தூரி சிக்கனுக்கு மசாலா தடவனா எப்படி இருக்கும்? இந்த பாடியும் பார்க்க அது மாதிரிதான் பண்ணி வச்சிருக்காங்க. சிவப்பு கலர்ல அங்க இங்க தடை விட்டு. உன்னை யாரு பிரிச்ச குறுக்க கோடி. தலை ஃபேன்ஸ் யாரும் பார்க்க வேணாம்.
மன உளைச்சல் ஆயிருங்கடா. பார்த்து அந்த லைக் ஷேர் கமெண்ட் உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். ஏய் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? அப்படிங்கறதுனால ஒரு இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் சாங் ஒன்னு வச்சிருக்காங்க. பியூட்டி குயின். ஏண்டா படம் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் தான் அங்கிட்டு இங்கிட்டும் கேட் வாக் பண்ணிட்டு உட்காந்துருக்கானடா. நீங்க வேற ஏன்டா தனியா ஹீரோயினுக்கு வேற கேட் வாக் பண்ண விடுறீங்க? ஆமா இந்த சாங்க்கு நம்ம தலை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லாதானே இருக்கியா? ஒயின் ஷாப்புக்கு தீ வச்சது யாருன்னு எங்களுக்கே தெரியும். தீ வைக்க சொன்னது நீங்க, வச்சது உங்க தம்பி தீனா. எங்களுக்கே தெரியும். ஒயின் ஷாப் ஓனர் சென்ட்ரல் மினிஸ்டரோட மச்சான். ஏண்டா இது சென்ட்ரல் மினிஸ்டரோட மச்சான் வச்சிருக்கிற ஒயின் ஷாப்பாடா? என்னடா கள்ளச்சாராயம் காய்ச்சற குடோன் மாதிரி இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் ஒண்ணும் பாக்கலீங்க. ஹலோ, உன் ஆளு கிளட்ட ஆன்டி இங்க ஓசில ஜூஸ் குடிக்க உட்காந்துருக்கா. ஓவர் நீ ஓசில ஜூஸ் வாங்கி குடிப்பியோ இல்ல ஓசில குவாட்டர் வாங்கி குடிப்பியோ, அந்த ஆன்டிங்க ரெண்டுத்தையும் அங்கேயே உட்கார வை. கேட்டுக்க. பொம்பளைங்க சுடிதாருக்கு மேல துப்பட்டா ஏன் போட்டுக்கிறாங்க தெரியுமா? நம்ம மாதிரி ஆம்பளைங்க அவங்க வேர்வை தொடச்சுக்க. ஒட்டி வச்ச மாதிரி சடை. இந்த பெங்காலிக்காரங்களை பார்த்துதான் நம்ம அட்லி இந்த கேரக்டரை சுட்டு ராஜாராணி படத்துல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணனும்? பாருங்க ரெண்டும் அண்ணன் தங்கச்சி மாதிரியே இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எதுக்குறா இத்தனை ஜோபு? சில்லறைய பொறுக்கி எல்லா பக்கெட்லயும் போட்டு போயாரா? ஆளையும் சட்டையும் பாரு, பட்டாப்பட்டி டிராயரை கிழிச்சு சட்டையில ஒட்ட வச்சு. நீ என்னடா உன் இடுப்புக்கு பெல்ட் போட சொன்னா உன்னோட கவட்டை செயின் ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு போலயே. பின்ன அந்த இடத்துல மாட்டினா ஒண்ணு கிண்ணுக்கு பட்டு துருப்பிடிதான் செய்யும். உப்பு தண்ணியில நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல நீ இருப்ப. டேய் இன்னும் நீ அந்த பவர் ரேஞ்சர் கத்தியை விடலையாடா. கட்டி புடிடா சாங் கேட்டிருப்பீங்க. ஆனா கைய புடிடா சாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு ஆரம்பத்துல புடிச்ச கைய கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க. கைய புடிடா கண்ணாலா கண்டபடி கைய மாட்ட. அக்கா வந்திருக்கேன்டா, வால்யூமை கொஞ்சம் ஏத்துங்கடா. கையில அருவாதான் கொடுப்பாப்ல. ஆனா நம்ம பெங்காலி தேவாங்கோட அண்ணன் காட் ஆஃப் ஆர் கேம்ல வர கத்தியெல்லாம் கொடுக்கறாப்ல. ஆமா இவன் பெரிய கிராட்டோஸ், காட் ஆஃப் ஆர் கத்திய வச்சு அப்படியே கிழிச்சிருவான். அவன் குட்டி குஞ்சு மாமாவை ரொம்ப கிண்டல் பண்றாங்கடா, வேணான்னு சொல்லுடா. இல்ல இருக்கு. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. நாய்கள்லாம் மார்கழி மாசம் நடு ரோட்ல நின்னு இனச்சேர்க்கை பண்ணும்ல, அது மாதிரி இதுங்க ரெண்டும் நீர் நாய் போல தண்ணிக்கு நடுவுல படுத்துக்கிட்டு கசமசம் பண்ணிட்டு வந்திருக்காங்க.